மரியாள் அம்மா வந்து வணக்கத்துக்குரியவங்களா மரியாதைக்குரியவங்களா? அதாவது அருள் நிறைந்த மரிய வாழ்கன்னெல்லாம் நம்ம ஆர்ச்சி கோயிலெல்லாம் சில இதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த அம்மா வந்து வாழ்த்து பெறக்கூடியதான வாழ்க, அருள் நிறைந்த மரிய வாழ்கன்னு வாழ்த்த பெறக்கூடிய நபர்கள். அது வந்து வணக்கத்துக்குரிய நபர்களாக சொல்லப்படும். எந்த இடத்துலையும் மரியாள் அம்மா தான் உயிரோடு வாழ்ந்தபோது தன்னை வணங்கும்படி சொல்லவே கிடையாது. ஆனால் ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கடவுளே பெற்றெடுத்த அந்த அம்மாங்கும் போதில் அவங்களுக்கு உண்டான மரியாதையை அவங்களுக்கு கொடுக்கணும். உலகத்தில் எத்தனையோ பாத்திரங்கள் இருக்குது. வெள்ளி பாத்திரம் இருக்குது, தங்க பாத்திரம் இருக்குது, மண் பாத்திரம் இருக்குது, பித்தளை பாத்திரம் இருக்குது, ஈய பாத்திரம் இருக்குது. அதில் வந்து தேவன் தேர்ந்தெடுத்த பாத்திரம் தங்க பாத்திரம். அப்படிப்பட்ட ஒரு மரியாதைக்குரிய வாழ்த்துதற்குரிய அந்த அம்மா தான் மரியாள் அம்மா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒரு கலெக்டரை பெற்றெடுத்த அம்மா வந்து கலெக்டருக்குரிய அம்மானு மரியாதை தான் பெறலாம் ஒழிய கலெக்டர் போட வேண்டிய கையெழுத்து அவர் போட்டு என்ன செய்ய முடியாது, எந்த பில்லையும் பாஸ் பண்ண முடியாது. அந்த எந்த பஞ்சாயத்துக்குரிய எந்த காரியங்களையும் அவங்க இவர் கையெழுத்து போட வேண்டிய இடத்துல அவங்க போய் கையெழுத்து போட்டால் ஆகாது. பிதாவுக்கும் மனிதனுக்கு இடையே மத்தியஸ்தர் ஒருவர் தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. அந்த அம்மா உயிரோடு வாழ்ந்த நாட்களில் கூட எந்த நிருபமும் கூட எழுதலை, தன்னை வணங்கும்படி சொல்லலை. அதனால் நாம் அவர்களுக்குரிய மரியாதை செலுத்தணும், மதிப்பு கொடுக்கணும், வாழ்த்து சொல்லணும். அதனால் தப்பு கிடையாது. ஆனால் அதே நேரம் அவங்க வணக்கத்திற்குரியவர்கள் அல்ல. இதை எல்லோரும் புரிந்து கொள்ளணும். ஆமென்.